உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா இன்னைக்கு உங்க கல்யாண நாளா? அலங்காரம் பயங்கரமா இருக்கு. நீ வேற சும்மா இருந்தா இங்க லட்சுமி, இதெல்லாம் நான் பண்ணல லட்சுமி. அப்பா இதெல்லாம் விடுங்கப்பா. நீங்க எப்ப பார்த்தாலும் வெறப்பா சுத்திக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு உங்களுக்கு எல்லாம் ரொமான்ஸே வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமான ஆளா இருப்பீங்க போலயே. ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாதா? சாமி ஆடுறவங்க கிட்ட சலங்கை கட்டி விட்டுட்டு இருக்கிற நீயே. இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல லட்சுமி. நான் சொல்றது நம்பு லட்சுமி. டேய் அம்புட்டும் ஓ வேலை தானா இது? எப்படி சார் டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்கா? லட்சுமி லட்சுமி இங்காரு அவன் பண்றதெல்லாம் பண்ணி போட்டு எவ்வளவு ஈஸியா பேசிட்டு இருக்கான் பாரு. ஆதி என்ன இதெல்லாம்? என்ன தப்பா நினைக்காதீங்க, இதெல்லாம் பண்ண சொன்னதே உங்க பேத்தி தான். ஏய் ஊமச்சி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன அமைதியா நின்னுட்டு இருக்க? ஐயோ பாட்டி, நாங்க வேணும்னுலாம் பண்ணல. நானும் அப்பாவும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டோம். ஆனா எல்லாமே டபுளா வந்துருச்சு. அதான் எங்க வீட்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டு மீதி இருக்கிறத வச்சு இங்க டெக்கரேட் பண்ணோம். ஏய் என்ன சொல்ற நீ? அலங்காரமா? எங்க என்ன அலங்காரம்? அது ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் ஆண்டாளுக்கும் அழகருக்கும் சாந்தி முகூர்த்தம் வச்சிடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆதி என் வயித்துல பாலை வாத்துட்டீங்க. நானும் அதுங்களுக்கு புரியற மாதிரி எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டேன். அதுங்களும் அதை புரிஞ்சு நடந்துக்கிறதே இல்ல. இங்க இருக்கிறதும் புரிஞ்சுக்கவும் விடுறது இல்ல. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது? அவங்களுக்குன்னு இருக்கிற வாழ்க்கைய அவங்க வாழ வேண்டாமா? ஏய் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீயே? சார் அதான் மிச்சம் இருந்த பொருளை வச்சு சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம்னு சொல்லிட்டாங்கல்ல. டேய் நான் அதை சொல்லலடா. என் பொண்ணுக்கு எதுக்குடா நீ சாந்தி முகூர்த்தம் நடத்தி வச்சிட்டு இருக்க? சார் ஆண்டாள் உங்க பொண்ணுன்னா அழகர் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதை நான் தானே நடத்தி வைக்கணும். என்னையும் உங்களை மாதிரி கண்டுக்காம இருக்க சொல்றீங்களா? நியாயமா பார்த்தா இதெல்லாம் பெரியவங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம். நீங்க செய்யாம விட்டதுனாலதான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்ல ஆதி, உன்ன மாதிரி ஒருத்தர் சொன்னாதான் இவருக்கெல்லாம் உரைக்கும். ஏய் கிறுக்கு பிடிச்சவள, வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீயும் சேர்ந்து அவங்க கூட விளையாடிட்டு இருக்கிற நீயே. என்ன நடக்குது? எல்லாம் நல்லதா தான் நடக்குது. நீங்க அமைதியா இருந்தா போதும். இங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. பவி, தமிழ கூட்டிட்டு வா, நம்ம போய் சாப்பிடலாம். சரிம்மா, தமிழ் வா போலாம். நான் சொல்ற மாதிரி பண்றீங்களா? சொல்லு. ஓகேவா? சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ற. ஏங்க தலை ரொம்ப வலிக்குதுங்க, தைலம் பாத்தீங்களா? இங்காரு லட்சுமி, எனக்கு உன்னை விட அதிகமா தலை வலிச்சுக்கிட்டு இருக்கு. போயிட்டு சொல்லி போட்டேன். உங்களுக்கும் தலை வலிக்குதா? வாங்க, நான் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். இங்காரு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன எரிச்சல் மூட்டிட்டு இருக்காத, சும்மா போயிரு அந்த பக்கம். எதுக்கு இப்போ நெருப்புல நிக்கிற மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி அப்ப போங்க. ஆண்டாள் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னா சொல்லலான்னு வந்தா ரொம்ப ஓவரா பண்றீங்க. போங்க. ஏதா லட்சுமி, லட்சுமி ஏதா ஆண்டாள் என்ன சொன்னா? ஏய் இங்க லட்சுமி, ஆண்டாள் என்ன சொன்னான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டு காதல் விழாத மாதிரி வந்துட்டு இருக்க. சொல்லிட்டு வந்தா என்ன? ஏதா லட்சுமி, உன்னதான் கேக்குற. ஆண்டாள் என்ன சொன்ன? டேய் யாரா கதவு மூடுனவ? ஏய் கதவு தர்றா. டேய் யாரா கதவு மூடுனவ? டேய் கதவு தர்றா. ஆண்டாள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? இன்னைக்கு அவங்களுக்கும் அழகருக்கும் நடக்க போற முதல் இரவை நீங்க தடுக்க கூடாது, உங்களை உள்ள வச்சு பூட்டுங்கன்னு சொன்னாங்க. மாமா மாமாவா? நான் தான். டைம் பாரு, 10 ஆயிடுச்சு. உண்மையிலே நீதானா? சத்தியமா மாமா? புரியலையே. அதான் அந்த பேப்பர்ல எழுதி இருந்தாங்கல்ல, நல்ல நேரம் 10 to 12ன்னு. அதான் 10 ஆகுற வரைக்கும் சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்தேன். மாமா கதவு
அதெல்லாம் பூட்டியாச்சு. லைட்டு அது இருந்துட்டு போட்டும். உங்க அப்பா பாப்பானே அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டாரு. அதனால ஈத்துற பாப்பான். ஐயோ இல்ல, என் அப்பாலாம் கௌரிமான் பரம்பரை. தலையில இருந்து ஒரு முடி விழுந்தாலும் செத்துருவாரு. எப்படி உயிரோட இருக்கா இன்னும்? உனக்கு அப்பா வேணுமா நான் வேணுமா? நீதான். அப்ப வாங்க. வரடி சல்லோ. டேய் டேய் கதவு தர்றா. ஏலே இப்ப திறக்க போறீலையா? ஏய் கதவு தர்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிவராத்திரி தூக்கம் போச்சு, முதல் ராத்திரி தொடங்க போதே. கிளை கதவு தர்றா. ஏய் லட்சுமி இங்க பாரு. ஏய் கதவு தர்றா. ஏலே இப்ப எதுக்குடா அவனை வர சொல்லியிருக்க நீ? சொல்லு மாம்ஸ், என்ன? ஏய் நான் ஒன்னும் உன்னை கூப்பிடலடா. நீங்க கூப்பிடல, உங்களுக்காக நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. என்னவா எது கூப்பிட்டான்னு கேளு. அட கேளுங்க. உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிடிக்குமா இல்ல பொம்பளை புள்ள பிடிக்குமான்னு சொல்லுங்க சார். ஏய் என்னடா என்னை வச்சு 2 பேரும் விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா நீங்க? நீங்க தானே சார் அவங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்காதுன்னு சொன்னீங்க. அதான் அவன் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். மாமா, நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. ஏய் இங்க இருக்கடா. என்ன கொலைகாரன் ஆக்காதீங்க சொல்லிவிட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். அவன் உண்மையா சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு மட்டும் சொல்லுங்க சார். மாமா, நான் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுவேன். இவங்கிட்ட மட்டும் சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சொல்லி வைங்க. ஏலே இங்க இருக்கடா. உங்க 2 பேரையும் கொண்டே போடுவேன் நானு. அட இருங்க சார், நீங்க வேற சும்மா காமெடி பண்ணிட்டு. நான் எடுத்து கொடுத்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை தான் கட்டினானான்னு கேளுங்க. அதை கட்டாம வேற என்னத்தை கட்டுவாங்க? அப்ப ஆண்டாலும் நான் எடுத்து கொடுத்த புடவையை தான் கட்டினாங்களான்னு கேளுங்க சார். கட்டுறதுக்கு தானே எடுத்து கொடுத்தாப்படி, அதை தான் கட்டினான்னு சொல்லுங்க. ஏலே ஏய் ஏய் இங்க இருக்கடா. 2 பேரை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு காட்டுறேன்டா. டேய் ஆதி, உன்னை ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். ஏய் என்ன என் முன்னாடி இப்படி பேசிக்கிருக்க? இந்த மாதிரி ஒரு நினைப்பெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? உனக்கு நினைப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இப்பவே அழிச்சிடு. ஏலே ஏய் ஏய் இங்க நீ என்னடா எனக்கு சொல்லிட்டு இருக்கற? நீ அவனை முடிச்சுப்புட்டு அடுத்தது நீதான். சார் 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 ப்ளீஸ், என் முன்னாடி அவனெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. நான் அவன் அளவுக்கு நல்லவன்லாம் இல்லை. அவனை தொடணும்னு நீங்கள் நினச்சாலே உங்களை முடிச்சிருவேன். ஸோ ப்ளீஸ் என் முன்னாடி அதெல்லாம் வேண்டாம். டேய் பார்க்கலாம்டா, பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.